ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விஷ்ணு திருமூர்த்தி மலை போகணும்னு கேட்டாரு. திருமூர்த்தி மலைக்கு தான் கிளம்பியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ திருமூர்த்தி மலை போயிட்டு இருக்கோம். விஷ்ணு, நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்? திருமூர்த்தி மலைக்கு. நான் தான் திருமூர்த்தி மலைக்கு போக சொன்னேன். ஆமா, விஷ்ணு கேட்டாருன்னு திருமூர்த்தி மலைக்கு போயிட்டு இருக்கோம். திருமூர்த்தி மலைக்கு போற வழி பூரா தோப்பா தான் இருக்கும். மரங்கள்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. நமக்கு வெயில் அடிச்சாலும் நிழலா தான் இருக்கும். மரங்க ஃபுல்லா இருக்குமா, அதனால நிழலா தான் இருக்கும். விஷ்ணுவோட அப்பா பைக் ஓட்டிட்டு இருக்காரு. நானும் விஷ்ணுவும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போறோம். ஏன் விஷ்ணுமா? வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கு, ஆனாலும் பனி பெய்யற மாதிரியும் இருக்கு. குளிர் அடிக்குது. வெயில் லைட்டா தான் இருக்கா, அதனால இங்க பாருங்க சுத்தியும் மரங்க தான், அதனால குளிர் அடிக்குது. மணி 12க்கு மேல ஆகுது, இருந்தாலும் இந்த குளிர் பனி இன்னும் போகல. வெயில் அடிச்சாலும் குளிர் அடிக்குது. இங்க பாருங்க மலை எப்படி தெரியுது பாருங்க. திருமூர்த்தி மலைக்கு வந்தாச்சு. அங்க பாருங்க திருமூர்த்தி மலை டேம் தெரியுது. அந்த டேம்ல அங்க பாருங்க திருமூர்த்தி மலைன்னு எழுதி இருப்பாங்க. டேமுக்கு வந்துட்டோம். விஷ்ணு தண்ணி பார்க்கலாமா எவ்வளவு இருக்குன்னு? இதான் மலை. இந்த டேம் சொல்லு. பாருங்க டேம்ல தண்ணி ஃபுல்லா இருக்கு, இது வரைக்கும் இருக்கு. கொக்கு இருக்கு பாரு விஷ்ணு. ஃபிஷ் தெரியுதா? பாருங்க மழை பெஞ்சங்காட்டிக்கு டேம்ல தண்ணி ஃபுல்லா இருக்கு. திருமூர்த்தி மலை டேம். அம்மா பாரு. தண்ணி எது வரைக்கும் இருக்கு பாரு. பெரிய மீனா மிதக்குதா? வேற ஏதோ தங்கம். மீனை பிடிக்கிறதுக்கு தான் உட்காந்துருக்கு பாரு. மீனை பிடிக்கிறதுக்கு தான் உட்காந்துருக்கு. இருக்கா? தண்ணி ரொம்ப நிறைய இருக்கு. கொக்கு மீனை பிடிக்கிறதுக்கு உட்காந்துருக்கு. மீன் வந்ததே பிடிச்சிரும், அதுக்கு தான் பார்த்துட்டு உட்காந்துருக்கு. மீன் வேணும்னு உட்காந்துருக்கு கொக்கு. பெரிய மீன் தெரியுதா? என்ன மீன் தங்கம் அது? தெரியுதா? ஆழத்துல இருந்து வந்தா என்ன மீன் அது? ஜிலேபி. ஜிலேபி மீனா? டேம்ல ஜிலேபி மீன் பாத்தீங்களா நீங்க? அங்க ஒரு மீன் அந்த வால் தெரியுது பாரு. வால் தெரியுதா? அதுக்கப்புறம் அங்கே
மீன் ஃபுல்லா தெரியுது. மீன் ஃபுல்லா தெரியுதா? இந்த கொக்கு கீழே இறங்கி வந்து தண்ணி நல்லா போர்ஸ் அடிச்சு விட்டுருக்காங்க. போலாமா? திருமூர்த்தி மலை தெரிகிறது பாருங்கள். விஷ்ணு மலை எப்படி தெரியுது பாரு. ஆனா மலை கிட்ட மேகமூட்டமா தான் இருக்குது, கிளியரா தெரியல. வெயில் அடிச்சாலும் பனி பெய்யற மாதிரி தானே இருக்கு, மழை கிளியரா தெரியல. நம்ம இங்கிருந்து கோயிலுக்கு போறதுக்கு 10 ரூபா டிக்கெட் எடுக்கணும். பைக்குக்கெல்லாம் 10 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. டோக்கன் வாங்கிட்டு நம்ம உள்ள போயிடலாம். காருக்கும் அது டோக்கன் வாங்கிட்டு உள்ள போய்க்கலாம். விஷ்ணு வந்ததே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, பஞ்சு மிட்டாய் வேணும்னு சொல்லிட்டு. பஞ்சு மிட்டாய் எல்லாம் அடிக்கடி வாங்கி கொடுக்காதீங்க, அது வெறும் சுகர் தான். எப்பவாவது ஒருக்கா வேணா வாங்கி தரலாம். விஷ்ணுக்கு வாங்கி கொடுக்க மாட்டோம், இங்க வந்தா மட்டும் என்னைக்கோ ஒரு நாள் வாங்கி கொடுப்போம். திருமூர்த்தி மலைக்கு கார்த்திகை மாசம் மார்கழி மாசம் வந்தோம்னா சபரிமலைக்கு இருமுடி கட்டி போறவங்க எல்லாருமே இங்க வந்துட்டு தான் போவாங்க. இது வந்து மும்மூர்த்திகள் கோயிலுங்காட்டிக்கு மறக்காம இங்க வந்துட்டு போவாங்க. எங்க வீட்டு சின்ன குழந்தை சாப்பிடுது. நல்லா இருக்கா விஷ்ணுமா? பஞ்சு மிட்டாயெல்லாம் அடிக்கடி வாங்கி கொடுக்காதீங்க, அதுல வெறும் சர்க்கரை தான் இருக்கும். எப்பவாவது வேணா வாங்கி கொடுக்கலாம். விஷ்ணுக்கு பஞ்சு மிட்டாய் ரொம்ப பிடிக்கும், ஆனா வாங்கி கொடுக்கறது இல்ல. எப்பவாவது தான் வாங்கி கொடுப்போம். திருமூர்த்தி மலைக்கு வந்தா வாங்கிடுவான். அங்க போனா குரங்குகள்லாம் பிடிங்கிருன்னு சொல்லிட்டு விஷ்ணு இங்கேயே சாப்பிட்டு போலான்னு சொல்லி சாப்பிட்டு இருக்காரு. பெத்த தாய்க்கு எவ்வளவு ஊட்டி விடுறான்னு பாருங்க. பஞ்சு மிட்டாய்னா மட்டும் யாருக்கு கொடுத்துறாத. பராசக்தி 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 ஆதி பராசக்தியே அடிக்க முடியாதியா?
விஷ்ணுக்கு தண்ணி பார்த்ததே ஒரே ஜாலி தான். அவங்க அப்பா கூப்பிட்டு தண்ணிக்குள்ள இறங்குறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் நின்னுட்டு இருந்தாரு. எப்ப திருமூர்த்தி மலை போனாலுமே தண்ணியில இறங்கி குளிக்காம விஷ்ணு வரவே மாட்டாரு. விஷ்ணு சின்ன பையனா இருக்கும்போதிலிருந்து எங்க அம்மாவும், சித்திம்மாவும் அடிக்கடி விஷ்ணுவ திருமூர்த்தி மலைக்கு தான் கூட்டிட்டு போய் நல்லா பழக்கப்படுத்தி வச்சிருக்காங்க. அதனால எப்பவுமே திருமூர்த்தி மலைன்னா விஷ்ணு ஜாலியாயிருவாரு. திருமூர்த்தி மலைக்கு போனோம்னாலே விஷ்ணு ஒரு ட்ரெஸ்ஸு பேக் பண்ணி எடுத்துட்டு போயிருவாரு. அங்க போய் குளிச்சுட்டு போடணும்னு சொல்லிட்டு. தனியாலாம் தண்ணியில இறங்கி குளிக்க மாட்டாரு. நம்ம யாரோ ஒருத்தர் இருக்கணும். அவங்க அப்பா இருக்கணும், இல்லாட்டா நான் இருக்கணும். பயமும் இருக்கு. ஆனா ஜாலியா குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணணும் ஆசையும் இருக்கு. தண்ணியில கொஞ்ச நேரம் நின்னுட்டு ட்ரெஸ்ஸ கழட்டி விட சொல்லி வந்தாரு. ட்ரெஸ் மாத்திட்டு குளிக்கிறக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. டவுசரோட தான் குளிச்சாரு. கோவில சுத்தி போற வழியில தண்ணி நல்லா வேகமா வந்துட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட்டெல்லாம் அளவா தான் இதா இருக்கும். இப்போ நல்லா ஃபோர்ஸா வந்துட்டு இருந்தது. "பார்த்து வா, பார்த்து வாம்மான்னு" சொல்லிட்டு விஷ்ணு சொல்லிட்டே போனாரு முன்னாடி. இங்க பாருங்க நடந்து போற பாதையில தண்ணி எவ்வளோ வருதுன்னு. கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற தண்ணியில கால நனைச்சிட்டு, சரி எப்போ குளிக்கிற இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு விஷ்ணு கூட்டிட்டு வந்துட்டாரு. அங்க வந்து பார்த்தா தண்ணி நல்லா திடு திடு திடுன்னு போகுது. நம்ம கீழ உட்கார்ந்தோம்னா அப்படியே அடிச்சுட்டு போற அளவுக்கு வேகமா போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட்டெல்லாம் இங்க குளிக்கிறதுக்கு வந்தோம்னா தண்ணி கம்மியா போகும். விஷ்ணு அப்படியே உட்காந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுவாரு. இப்ப அந்த மாரி இல்ல. தண்ணி இங்க பாருங்க எவ்வளோ வேகமா போயிட்டு இருக்குதுன்னு. நம்ம இறங்கி நின்னாலே கேர்ஃபுல்லா தான் நிக்கணும். அந்த அளவு ஸ்பீடா இருந்தது. இதுலயும் விஷ்ணு விடாம இறங்கி நின்னுட்டு இருந்தாங்க. விஷ்ணுவும், விஷ்ணுவோட அப்பாவும் இறங்கி நின்னுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. மழை விடாம பேஞ்சுட்டே இருந்தாங்காட்டிக்கு தண்ணி ஃபுல்லா வருது. டேம்லயும் தண்ணி ஃபுல்லா இருக்கு. இங்க பாருங்க. உடுமலைப்பேட்டையிலேயே டூரிஸ்ட் பிளேஸ் எதுன்னு கேட்டோம்னா எல்லாருமே திருமூர்த்தி மலையை தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. நாங்க ஆடி நோம்பிக்கு வந்தது. அப்பவே தண்ணி நல்லா திடுதிடுன்னு வந்துச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் கிளப்பி விட்டாங்கல்ல. அந்த வீடியோ நான் போட்டிருந்தேன். திருமூர்த்தி மலைக்கு போய் 5 மாசம் ஆகுது. திருமூர்த்தி மலைக்கு போய் 4-5 மாசம் ஆச்சு. போன டைம் ஆடி 18க்கு தான் வந்திருந்தோம். எல்லாத்துக்கும் சாப்பாடு ஆக்கி போடுறங்காட்டிக்கு ஆடி 18க்கு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இப்பதான் வரோம். விஷ்ணு திருமூர்த்தி மலை போலாமான்னு கேட்டான். சரி விஷ்ணு போலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம். அப்ப அவன் தண்ணி அன்னைக்கு அதிகமா வந்துச்சுல்லம்மா, இப்போ மழை பெஞ்சு அதிகமா வந்திருக்காதான்னு கேட்டான். அப்பதான் என்ன இவன் இப்படி சொல்றான்னு பார்த்தா, நம்ம ஆடி 18க்கு வந்திருந்தப்ப தண்ணி இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப அதிகமா வந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிட்டாங்க. அதை மறக்காம இப்ப கேட்டிருக்கிறாரு. அப்படிலாம் இருக்காதவங்க வாங்க போலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தோம். தண்ணி நல்லா ஃபோர்ஸா வரங்காட்டிக்கு 2 பேரும் அப்பாவும் பையனும் பயந்து பயந்து நின்னுட்டு இருந்தாங்க. பாசம் வேற இருக்கும், வலிக்கு விட்டுரும். ஏன்னா தண்ணி ஃபோர்ஸா போறங்காட்டிக்கு நம்ம எந்திரிக்கிறதுக்கும் வழி இல்ல. அடிச்சுட்டு போயிருன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னு மெதுவா குளிச்சுட்டு இருந்தாங்க. விஷ்ணு அவங்க அப்பா குளிக்க வச்சுட்டு இருந்தாரு. நானும் கொஞ்ச நேரம் தண்ணியில இறங்குறேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு தண்ணியில இறங்கி நின்னுட்டு இருந்தேன். விஷ்ணு விடவே இல்ல. வலிக்கு விட்டுரும், போதுவாமான்ட்டு ஒரே ஓரியாட்டம். நிக்கிறக்கே விட மாட்டேன்ட்டாரு. அங்க பாருங்க என் கையை பிடிச்சி நின்னுட்டு இருக்காரு. நான் விழுந்துருவேனாமா, அதனால விழுந்துருவோமான்னு கையை விடாம பிடிச்சிட்டே இருந்தாரு. இருந்தவங்க கொஞ்ச நேரம் தண்ணியில நின்னுட்டு வரேன்னு தான் சொல்லி இறங்கினேன். ஆனா கையை பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துருவோமா, தண்ணி வேகமா வருது, வாங்கன்னு சொல்லி ஒரே ஓரியாட்டம். தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருந்துச்சு, கால் வைக்கிறதுக்கு நல்லாவும் இருந்தது. ஆக்சுவலாக திருமூர்த்தி மலைக்குன்னே வந்தாலே குளிச்சிருவோம். ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகலை. அதனால நானும் அவரும் குளிக்கலை. விஷ்ணுவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போனங்காட்டிக்கு குளிக்க வச்சு அவருக்கு மாற்றி விட்டுட்டேன். விஷ்ணுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு சாமி கும்பிட போயிட்டோம். மும்மூர்த்தி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு இருந்தோம். முருகரையும் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்கார போயிட்டோம். விஷ்ணுக்கு ஒரே ஃபீலிங்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரங்கவே காணோன்னு சொல்லிட்டு இருந்தாரு. கூட்டம் அதிகமாக இருக்கங்காட்டிக்கு குரங்குகள் வந்து அதிகமாக இல்லை. அங்கங்கே ஒன்று தான் இருந்தது. நாங்கள் பஞ்சலிங்க அருவிக்கு போகல. தண்ணி கீழேயே அதிகமாக இருக்குது. எப்போ வேணால் தண்ணி அதிகமாகும்னு சொல்லிட்டு நாங்கள் பஞ்சலிங்க அருவிக்கே போகல. எல்லா சாமிகளும் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்கார்றதுக்கு போயிட்டோம். திருமூர்த்தி மலையிலேயே ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டவங்க தான் அதிகமா இருந்தாங்க. பெரிய பெரிய பஸ்ஸா நிறைய நின்னுட்டு இருந்தது. கார்த்திகை மார்கழி மாசம் முருகனுக்கும் மாலை போடுவாங்க. முருகனுக்கு மாலை போட்டிருந்தவங்களும் வந்திருந்தாங்க.
கார்த்திகை மார்கழி மாதம் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, பழனிக்கு போனாலும், மாசாணியம்மன் கோயிலுக்கு போனாலும், திருமூர்த்தி மலைக்கு வந்தாலுமே ஐயப்ப சாமிக்கு இருமுடி கட்டி போடுற சாமிகள் தான் அதிகமாக வருவாங்க. திருமூர்த்தி மலையில் மும்மூர்த்தி ஆண்டவர் இருக்கங்காட்டிக்கு ஐயப்பனுக்கு இருமுடி கட்டி உடுமலை வழியாக போகிற எல்லா சாமிகளுமே திருமூர்த்தி மலைக்கு வந்து மும்மூர்த்தி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க. விஷ்ணு உட்காந்துட்டு விளையாட்டு காட்டிகிட்டே இருந்தார். இந்த மண்டபத்தில் தான் டெய்லியுமே அன்னதானம் போடுவாங்க. இதுதான் ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்க. விஷ்ணு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்தியாச்சு. ஏன் விஷ்ணுமா? சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. எங்க போலாம்? பஜ்ஜி சாப்பிடணுமா? பஜ்ஜி சாப்பிட போலாம். திருமூர்த்தி மலைக்குன்னு வந்துட்டா மாங்காய் சாப்பிடாம நான் போக மாட்டேன். எப்பவுமே மாங்காய் வாங்கி சாப்பிடுவேன். பஜ்ஜி சாப்பிடாம போக மாட்டேன். பஜ்ஜி சாப்பிடாம போக மாட்டான். பஜ்ஜி சாப்பிடலாமா? மாங்காய் சாப்பிடலாம். விஷ்ணுக்கு வாழைக்காய் பஜ்ஜி, எனக்கு ஒரு மிளகா பஜ்ஜி. நல்லா இருக்கா? நல்லா சுட சுட. குடித்தாங்க. இந்த அம்மா குடிக்கவே இல்லை. நான் குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு அம்மா குடிக்கலன்னு குடிக்கிறீங்களா? ஏன் விஷ்ணு? இல்லைங்க, அதுல இல்லைங்க, பாருங்க. குடிச்சிட்டான். மும்மூர்த்தி ஆண்டவரை தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திருமூர்த்தி மலைக்கு வந்தாலே திரும்ப போகும்போது விஷ்ணு மீன் வேணும்னு கேட்பாரு. அதே மாதிரி இன்னைக்கு மீன் வாங்கி தர சொன்னாரு. பாறை மீன் 2 பீஸ் சொல்லி உட்காந்துருந்தோம். பாறை மீன் வந்ததுக்கப்புறம் விஷ்ணுக்கு ஊட்டி விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். திருமூர்த்தி மலைக்கு வந்தாலே விஷ்ணு கண்டிப்பாக மீன் சாப்பிடாம வரமாட்டார். இந்த கடையில் தான் எப்பவும் மீன் வாங்கி கொடுப்போம். மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.